டிட்வா புயல் காரணமாக மெரினாவில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லாமல் இருப்பதற்காக சர்வே சாலைகள் இரும்பு தடுப்புகள் கொண்டு மூடப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராத பொதுமக்கள் தடுப்புகளையும் தாண்டி பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு சென்று வேடிக்கை பார்த்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, நீங்க இருக்கக்கூடிய அந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் சூழல் எப்படி இருக்கிறது? விரிவான விவரம். வணக்கம். டிட்வா புயல் சென்னையிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில் மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் மட்டுமின்றி சென்னையை சேர்க்கக்கூடிய கடற்கரை பகுதிகளுமே சீற்றத்துடன் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த மெரினா, பட்டினப்பாக்கம் பகுதிகளில் எல்லாம் அதிகமாக கடல் சீற்றத்துடன் இருப்பதன் காரணமாகவும் தரைக்காற்றும் கூட தொடர்ந்து 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரை, சில நேரங்களில் 80 கிலோமீட்டர் வரையும் கூட வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருக்கிறது. இந்த காரணத்திற்காக பொதுமக்கள் அந்த பகுதிகளுக்கு வந்தால் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படும் என்பதற்காக மெரினா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சாலை என்று சொல்லக்கூடிய கடற்கரை மணல்பரப்புக்கு செல்லக்கூடிய அந்த சாலை பகுதிகளை மூட போலீசார், காவல்துறையினர் தரப்பிலிருந்து இரும்பு தடுப்புகள் அமைத்து மூடியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த தடுப்புகளை தாண்டியும் ஒருத்தர் வாகனத்தில் செல்ல முடியாவிட்டாலும் நடந்து சென்று கடற்கரை பகுதிகளில் சுற்றித் திரிகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த பகுதிகளுக்கு செல்ல முடியாத காரணத்தினால் பட்டினப்பாக்கம் பகுதியில் தற்பொழுது பொதுமக்கள் அந்த கடல் சூழலை ரசிப்பதற்காக கூட்டமாக கூடுவதை பார்க்க முடிகிறது. பொதுவாகவே இது போன்ற வார இறுதி நாட்களில் மெரினா போன்ற கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய நிலையில் இந்த புயல் காரணமாக தேவையற்ற எந்த இடங்களுக்கும் வர வேண்டாம் என்று அரசு தரப்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட பொதுமக்கள் அரசின் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இது போன்ற ஆபத்தை உணராமல் மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் கடல் சீற்றத்துடன் இருப்பதை செய்திகள் உணர்த்தியும் கூட எந்தவித விஷயமும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் தற்பொழுது குழந்தைகளுடனும் கூட அங்கு வந்து விளையாடி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆபத்தை உணராமல் இப்படி வந்து விளையாடுவது மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இந்த நிலையில் அந்த பகுதிகளில் காவல்துறையினர் தரப்பிலிருந்தும் இந்த நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட பொதுமக்கள் தற்பொழுது பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த கூடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சர்வீஸ் சாலை தற்பொழுது மூடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது.